உன்னை அநேகர் ஏளனமாய் பேசி இருக்கலாம். நீ ஒதுக்கப்பட்டவள், நீ ஏன் இங்கெல்லாம் வருகிறாய், உன்னை நாங்கள் கூப்பிடவில்லையே என்று உன்னை ஓரமாய் ஒதுக்கி வைத்தது போல இருந்திருக்கலாம். ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லாதவள் ஆனதினால தானே என்னை இப்படி ஒதுக்கி வைக்கிறார்கள் என்று நீ மனதுக்குள்ளாடியே நினைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் காயத்தை கட்டி உனக்கு வேண்டிய மருந்தை போட்டு உனக்கு நான் தரக்கூடிய வார்த்தை உன்னை தப்புவிக்கும், உன்னை இக்கட்டிலிருந்து உன்னை தப்புவிக்கும், மரண குழியிலிருந்து உன்னை தப்புவிக்கும். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அநேகருடைய வார்த்தைகளை கேட்டு நீ நம்பாத. மனுஷனுடைய வார்த்தை கண்ணியை வருவிக்கும். அவன் நயவஞ்சகமாய் பேசி உன் இருதயத்தை மழுங்கடிக்க பண்ணி உன்னை திசை தெரியாமல் ஆக்கி கொண்டிருக்கக்கூடிய சத்ருவின் கண்ணிக்குள் நீ விழுந்து விடாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய தேவ சமூகத்தில் நீ காத்திருப்பாயானால் உனக்குண்டான மேன்மை தானாகவே வந்து சேரும். அவருடைய வார்த்தை உன்னை புடமிடும். யோசேப்பு தேவனுடைய வார்த்தையால் புடமிடப்பட்டான். யோசேப்பு ஒன்றுமில்லாத போதும் தன்னுடைய சகோதரர்களால் துரத்தி விடப்பட்டு படுகொலியில் தள்ளப்பட்டு, ஆண்டவரே, இந்த யோசேப்பு போத்திபாருடைய வீட்டில் அடிமையாய் விற்கப்பட்ட போதிலும் கூட அவன் பாவத்தை விட்டு விலகி ஆண்டவருக்கென்று அவனை ஒப்பு கொடுக்கப்பட்டதினால அவன் பாவத்தை விட்டு விலகி எனக்கு இந்த பாவமெல்லாம் வேண்டாம், தேவனே போதும் என்று தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கொடுத்த போது அவனை புடமிட்டப்பட்டது. தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை அவனை புடமிட்டு கொண்டது. அவன் தப்புவிக்கப்பட்டான், அவன் பாதுகாக்கப்பட்டான். ஒவ்வொரு சிறையிருப்பிலிருந்தும் அவன் பாதுகாக்கப்பட்டான். கடைசியில் நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் அந்த எகிப்து தேசத்தின் அதிபதியாய் அந்த யோசேப்பு மாற்றினது போல அநேக குடும்பங்களில் அநேக ஜனங்கள் உங்களை நிந்தித்திருக்கலாம், அவமானப்படுத்தி இருக்கலாம், உங்களை வெட்கப்படுத்த நினைத்திருக்கலாம், உங்களை ஏமாற்ற நினைத்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பார்த்து நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நீங்கள் நடப்பீர்களே, ஆனால் உங்களை இந்த வசனம் உங்களை புடமிட்டு உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய்விடும். நீங்கள் அக்கம் பக்கம் பார்க்காமல் தேவனுடைய சமூகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் உங்களுடைய வாழ்க்கை மேன்மை பெறும். உங்களுடைய வாழ்க்கை மேன்மை பெறும். அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்.